ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னப்பா இன்னைக்கு கிரகணமா, லூனார் எக்லிப்ஸா, சோலார் எக்லிப்ஸா? இன்னைக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் தான் கிரகணம். ஏன்னா எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன, எனக்கு வந்து இது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஒரு 2 நாளா, வந்து சரியான பிஸி. நான் வேலை விஷயமாவும் நிறைய பிஸியா இருந்தேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்ததுனால நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. நிறைய பேர் வந்து நேத்து வீடியோலயே வந்து கமெண்ட்ஸ் போட்டீங்க, இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து கிரகணம் கொஞ்சம் பார்த்து இருமா, வெளியே வராதம்மா அப்படின்னாலும் நிறைய பேர் போட்டாங்க. அப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு, என்னப்பா இது நாளைக்கு ஏதோ கிரகணன்றாங்க, எத்தனை மணிக்குன்னு தெரியலையே. வீட்டில் அப்புறமா மம்மியும் வந்து சொன்னாங்க, ஆஃபீஸ்ல வந்தோன்னே சொன்னாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து கிரகணமா கொஞ்சம் பார்த்து இருக்கணும், நீ வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு. சரி ஓகே, பெரியவங்க சொல்றது நாங்கள் வந்து குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நாங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எது சொன்னாலும் நம்ம கேட்டுன்னு தான் இருந்தோம். போன 2 கிரகணம் வந்துச்சா இந்த வருஷம், ஆனா நீ பிரெக்னென்ட் ஆன டைம்ல தான் இந்த எவ்வளவு கிரகணம் வருது. 28th கூட ஒண்ணு வருதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கிரகணம். ஆனா வந்து சில பேர் வந்து இது மூட நம்பிக்கைன்னுவாங்க, சில பேர் வந்து இதெல்லாம் நம்புறீங்களா நம்பிக்கை தான். பட் வந்து நம்ம பெரியவங்களை ஏன் வந்து அது எதுவும் நம்ம சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்றது, நம்ம எதுவும் வந்து அண்டர் எஸ்டிமேட்டோ பண்ணக்கூடாது, எதுவும் வந்து லைட்டாவும் எடுத்துக்கூடாது. ஒருத்தர் சொல்றாங்களா, நம்ம பேரண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே அவ்வளவு பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால இன்னைக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? நைட் 9:04 இருந்து 1:30 வரைக்கும். 9 o'clock நைட் தானே? சரி ஃப்ரெண்ட்ஸ், நைட் இருந்தால பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் என்ன இரு நைட் இருந்தால பிரச்சனை இல்லை. அதனால பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து மேடம் வந்து எப்படி ஐசோலேட் பண்ண போறோம், அதே மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ண போறோமா, இல்ல நான் இருக்க கூடாதா, இல்ல நீ மட்டும் 1:30 மணி மட்டும் வீட்டுல ரூம்குள்ள இருக்கணுமா, லைட் ஆஃப் பண்ணணுமா, லைட் ஆன்ல இருக்கணுமா, அதெல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னம்மா சும்மாவே லைட் இல்லன்னா நான் இல்லன்னா துடிப்ப அப்படியே ஊன்னு. ஏதோ லாஸ்ட் டைம் அப்போ வந்து சென்னையில இருந்த பக்கத்து ரூம்ல டாடி டாடி என்னன்னா ஓடி வந்துருவாரு. இங்கே ஒரு நாள் பண்ணோமே, அதுதான் இங்கன்னா நாங்க இந்த இது வந்து டேல பண்ணோம், வெளிச்சத்துல பண்ணோம். நம்ம இருந்தோம் ஓடாடி இருந்தா இந்த டோர் கிட்ட வர்றது பேசுறது. இருட்டுல இருந்தா கூட நான் உட்கார்ந்துதான் முடியாது, புதுசா இருக்க கூடாதாமே. அப்படிலாம் இல்ல, போன் தான் இருக்க கூடாது. போன் டிவி ரேஸ் பண்ற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு வந்து. லாஸ்ட் டைம் இதெல்லாம் நீ பண்ண? நான் பண்ணேன், நீங்க தான் தூரம். நான் உள்ளவே இல்ல, நான் வெளியே இருந்தேன். ஆனா நான் வந்து பக்கத்துல தான் இருந்தேன், ஆனா நானும் போன் எல்லாம் யூஸ் பண்ணல. தூங்கிட்டு இருந்தேன். சரி, சான்ஸ் நானும் பார்த்து நல்லா தூங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்க விட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது தெரியல, ஆனா வந்து நல்ல வேலை நைட் வச்சுக்கிறாங்க. நைட் நமக்கு தெரியாது, நைட் தூங்கிடுவேன். கேம்ஸ் ஆடலாமா நம்மனா அந்த மாதிரி நைட்ல இந்த கேம்ஸ்? ஆனா வெளிச்சம் வேணுமே, குட்டி லைட் போட்டுக்கலாம். லைட் இல்லனா எனக்கு பயம் வரும். நம்ம 2 பேரும் ஓட்ட வாய்க்கு நாங்க பேச ஆரம்பிச்சாலே அது 1 மணி டப்பு அது வச்சுனே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். அதாவது எதுவும் இப்படி பிஸ்க கூடாதான், நூல் தொடக்கூடாதுன்னு ஷிலு சொன்னா. நைஃப் கட் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் தூங்க கூடாதான், முழிச்சுதான் இருக்கணுமா. ஜீசஸ் மாதிரி இப்படி படுத்து கண்ணு மட்டாங்க. தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீ சொல்ற இல்ல, ரொம்ப சின்ன பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்ச நினைவுல சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெங்களூர் தமிழ்னால கொஞ்சம் சில விஷயங்கள் நானே வந்து இப்போதான் கத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து ஆனா நான் ஓரளவுக்கு மெட்ராஸ் தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை தமிழ் ஆஸ்க் திஸ் லேடி. என்னன்னா சின்ன வயசுல நான் ஒரு 3rd, 4th standard, 5th நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த எக்லிப்ஸ் பத்தி ரொம்ப பேசின்னு இருந்தாங்க. ஓகேவா, அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது சின்ன பசங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்கூல்லலாம் வந்து கிளாஸ் பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கும்ல, பேப்பர்ல வந்து அந்த கலர் ரே வந்து கண்ணாடி வந்து ரெடிமேட் பண்ணிட்டு 10 ரூபான்னு வித்தாங்க ஸ்கூல்ல. ஓகேவா, இது நீங்க பாக்கலாம். அப்படியே வந்து இந்த ரெட் ப்ளூ அது 3D, அது 3D இல்ல, இது கலரே வேற. இது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபிளாஷா மட்டும் தானே ஒரே கலர் தான். 3D கிளாஸஸ்னா அதுவும் வந்து சின்ன வயசுல அது ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. இந்த 3D கிளாஸ் கதையை சொல்றேன் நானு. ஓகேங்களா, இது என்ன ஆச்சுன்னா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல்ல சொல்றாங்க, அது பிசினஸா பண்ணாங்கப்பா அந்த காலத்துல. இந்த மாதிரி கைஸ், நாளைக்கு சோலார் எக்லிப்ஸ், நீங்க வந்து மேல சன் பார்க்க கூடாது, கண்ணு போயிடும். பாத்தீங்கன்னா கண்ணுல தான் பாக்கணும். அதுவும் இந்த மாதிரி கிளாஸ், எங்க கிட்ட இருக்கிற கிளாஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் வந்து அப்படியே சன்ன மறியும். அப்போ வாவ், நாங்களா சூப்பர், வா இதெல்லாம் லைஃப்ல பாத்துல. ஏன்னா
அப்போதான் 2006 7 அது தெரியல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு டெய்லி பாக்குற மேல ஆமா 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 இந்த வடிவேல் பண்ற மம்மி என்னடா ஒண்ணு தெரியல பாவம் பண்ணிட்டேன் மம்மி பாவம் பண்ணிட்டேன் பாவிங்களுக்கு தெரியாத நான் அப்பயே கலாச்சிட்டு இருந்தேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு மோனா நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய லவ் அண்ட் கேர் எனக்கு வந்திருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி. நேற்று வந்து அது அந்த மூச்சடைப்பு அதெல்லாம் இருந்த உடனே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் சிக்காக இருந்தேன். பட் வந்துட்டு காலையில் நான் வந்து ரெடி ஆயிட்டேன். அதெல்லாம் ஒன் டே அப்படி தான் இருக்கு எனக்கு. மற்றபடி எனக்கு வந்து இந்த படுத்தே இருக்கிறதெல்லாம் பிடிக்கல. அதனால வந்து நானே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை ரெடி பண்ணிருச்சு இன்னைக்கு. நீங்கள் மேக்கப்லாம் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பண்ணுவாங்களாமே அது மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி? அது ஏன் ஒரு 2 செகண்ட் அப்படியே ஸ்டைலா திரும்பிட்டு மேக்கப் எல்லாம் கரெக்டா இருக்கதான்னு பார்த்துட்டு சரி பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாங்க. இது கூட பரவாயில்ல. அங்க ஒன்று வச்சுன்னு பாருங்க மேக்கப் இல்லைன்ட்டுன்னு ஓடிச்சு. சரி, நான் ஒரு டவுட் கேட்கறேன், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனா எல்லாத்துக்கும் ஒன்ன போலாம் எப்படி மோனா இப்ப அட்லீஸ்ட் என்ன விடுமோனா இருக்கக்கூடாதா மம்மி? இருக்கக்கூடாது. ஏய் அது எந்த மிருகம் சொல்லிட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ். மோனா கையில கிளவுஸை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ வருஷம் கழிச்சு போனாங்க. எஸ், நீயே அது எதுக்கு போடுறன்னு தெரியாம போட்டுருந்துவ. இந்த கிளவுஸ் என்னத்துக்கு போட்டுக்குதுன்னா எனக்கு டை அடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணா நீங்க அடிச்சுட்டீங்க ஞாபகம் இருக்கா? அதே பிராண்ட் தான். பட் அதெல்லாம் மிக்ஸிங். இது மிக்ஸ்லாம் பண்ண வேணாம், ஒரே டப்பா தான். வாழ்க்கையிலேயே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் தலைக்கு நான் கலர் அடிக்க போறேன். அதாவது வீட்லேயே இது மோனா கையால் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்க போறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் இப்போ புதுசாக வந்து வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயசாயிடுச்சு. வெள்ளை முடின்னு சொன்னானே நீங்கள் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுனா நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் ஜஸ்ட் 28. ஓகேங்களா? 28. ஐ எம் யங். என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, அதனால வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிக்குது. அடிப்போம். என்ன கலரு? ரெட் கலர். எப்படி தலை ஃபுல்லாக வேணுமா இல்லை வந்து எப்படி? முதல் தடவை வாழ்க்கையில டை அடிக்க போகிறேன். கீழே மட்டும் அடிச்சு விடுவாப்பா. ஐயோ பொறுக்கி மாதிரி பண்ண எப்படி இருக்கா தெரியுமா? புளிங்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து ஃபங்க்ன்றது பாரு. என் கலரை பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வேண்டிக்கோங்க. ஏன் சல்லுன்னு இருக்கு, சில்லுன்னு இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் தடவை டை அடிக்கிறோமே வாழ்க்கையில. இது ஆக்சுவலி என்னன்னா பிரவுன்னால உங்களுக்கு பெருசா தெரியவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன முடி பயங்கரமா முட்டிடும். அப்போ வானா போடாத. முடி கொட்டுறதுன்னா வானா. எனக்கு ஐ டோன்ட் லைக். நான் வந்து அஜித் சார் மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர்லேயே இருந்துடுற பரவாயில்ல. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தான் இது. ஐயோ கொட்டுமா? ப்ராமிஸா? கொட்டுமான்னு கேட்டா அது வந்து உங்க போட்டாதான் தெரியும். எங்களுக்கு எனக்கு கொட்டல, ஷீலுக்கு கொட்டுச்சு. எனக்கு இது கொட்டல, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிக்குது எனக்கும். என்ன வச்சுக்கா எப்பவுமே என்ன வச்சுதான் டைம் பாஸ் பண்ணின்னு இருக்கோம். இப்போ வந்து என் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸை வச்சு என்னென்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா கிட்னி மட்டும் தான் எடுக்கல ஒன்றும். இந்த பக்கம் தலையில முடியே இல்லையா? உண்டு சேர்த்து மொட்டை அடிச்சு நீங்க கேட்டீங்க, நானா இப்ப என்ன வற்புத்தியா உட்கார வச்சுக்கிறேன். கேமரால இந்த பக்கம் முடியே இல்லப்பா, இப்படி காமிக்கிறியாப்பா? அது என்னப்பா பண்றது? முடியே இல்ல தானே. முடியலன்னா நான் இப்போ வலிச்சு போட்டுக்கிறேன்ல, அது அப்படித்தானே ஆகும். காட்டாதப்பா. சரி ஓகேவா?
இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் போக மாட்டேன், நீங்க அப்படி வேடிக்கை பார்த்து நிக்கணும். வெளில விட மாட்டேன் நாங்க. என்னத்துக்கு? வெளில விட்டாதான் அதெல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கும். சொல்லுவேன் இப்ப நீ சொல்லுவ, ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்ப. உள்ள கூப்பிடுவாங்க குழந்தைய, மண்ணில் ஆட வைக்காதீங்க, கல்லாட வைக்காதீங்க. எல்லாம் இல்ல, நீ யாருமே இல்லைன்னா தான் சொல்லுவேன். போதும் உள்ள வந்துருந்தேன், இன்னும் நான் போய் நிற்பேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஆடினது கம்மி. நானும் ஜாலியா அடிக்கிறேன் சின்ன வயசுல. நானும் ஆடிக்கிறேன் ஜாலியா சின்ன வயசுல. சின்ன பொண்ணு மூக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறேன். நீ ஃபுல் ஹேர் போட்டுக்கேன். ஓகே, போன எல்லாமே போட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பொண்ணு நல்ல எண்ணெய்க்கு தான் பரவாயில்ல. இது வந்து ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஓகே, எனக்கு ஒரு நாள் போட்டு விட்டீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு போட்டு, நான் உனக்கு நல்லா போட்டு விட்டேன். சொல்லு. நானும் உங்களுக்கு அழகா தான் போட்டு விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம அந்த 3D கிளாஸ் பத்தி பேசணும் இல்லைங்களா, அந்த அந்த இது கண்டுபிடிச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸ், பேரு மாயாவி. ஜெயா டிவில வந்து யார் யார் பாத்தீங்களோ சொல்லுங்க. அந்த 3D கிளாஸ் முன்ன யார் யார் வீட்டுல வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுல கூட இருக்கான், பட் எங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா இருக்கு. ஓகேங்களா, அந்த கிளாஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பிக்சர்ல போடுவோம் எங்க சைட்ல பாருங்க. அதுதான் நாங்க 90s கிட்ஸ். என்ன கிட்ஸ்னாங்க, ஜென்சிஸா? நீங்க ஜென்சி, நீங்க கூட ஜென்சி. நாங்க 90sல தான் வரோம், ஏன்னா நாங்களும் இதெல்லாம் பண்ணிருக்கோம். 90s கிட்ஸ் நாங்க வந்து இதெல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம் அந்த காலத்துல. இந்த காட்டுங்க, இந்த சைடு திரும்ப ரெட் கலர் அடிக்கணும்னு ஆசை பாருங்க. ரெட் எல்லாம் பொண்ணுங்க அடிக்கிறதுப்பா. அது ரெட்னா ரெட் இல்ல, பர்கண்டி. பர்கண்டி கலர். ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு வாட்டி உங்க மம்மி அடிச்சிருந்தாங்களே ப்ளூ கலர். அவங்க எல்லா கலரும் அடிச்சிருந்தாங்க. கலர் கோழி கொஞ்சம் சுத்திருந்தாங்க கொஞ்சம். அப்புறம் என்ன நினைச்சாங்கலாம் கற்பாக்கிட்டாங்க போயிட்டு. ஓகே, டன். இது பர்மனண்டா? இல்ல ஒரு 11 வாஷஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, அப்போ ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 7 எத்தனை மணிக்கு நீ உள்ள போனோம்? 8:30 மணிக்கெல்லாம் ஓடிடுறேன். எத்தனை மணிக்கு முன்னாடி நீ சாப்பிடணும்? 5:30 சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இல்லை, திஸ் இஸ் ஃபார் போனஸ் ஹஸ்பண்ட். 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்மா ஃப்ரெண்ட்ஸ். அதே ப்ரொசீஜர் தான் லாஸ்ட் டைம் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே தான். நீ சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா உள்ள ஓடிடு. அப்புறமா வேற என்ன வாங்கின உனக்கு? எல்லாருக்கும் பாலம்பூரி ஆசைப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பாலம்பூரி இருக்கு. போனா வாங்கினா எல்லாருக்கும் தான் வாங்க. ஆமா பாரு, இப்படிப்பட்ட ஒரு கோல்டன் கேர்ள்ஸ் வந்து உனக்கு புரிய சொல்லு. அது கோல்டன் கேர்ள்ஸ்னா மகத்தா மரிமக இல்ல இது. பாலம்பூரி நீ சாப்பிடு. இல்ல எனக்கு இவ்வளவு பெருசு வாங்க. பொடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 மணிக்கு உள்ள போனோன்னு சொல்லிட்டு 2 பாலம்பூரி, ஒரு சிக்கன் ரோலு. ஆலம்புலவா? பாலம்பூரி விட்டா பழமொழின்னுவீங்க இத்த. ஓகே, எல்லாமே இப்போ சாப்பிட வச்சுட்டு மோனாவை ரூம்ல போய் லாக் பண்ண போறேன். ஓ, டேஸ்ட் பண்ணிட்டு அதான் உள்ள போறேன். ஷரண், நீ என்ன சொன்னிய ஷரண்? மேல பார்த்தா அப்படியே என்ன தெரியும்னு? ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வெக்கத்தை பாரு சொல்லமா ஒரு வாய்ஸ் வர. நீ மேல பார்த்தா இல்ல கில்லி படத்துல இல்லம்மா, கில்லி படத்துல வந்து த்ரிஷா மேல நின்னு மாடி மேல, அப்ப பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லமா எப்படி இப்படியும் டார்ச்சர் பண்ணி துரத்தலாம் இங்க இருந்து. பாலம்பூரி அது நல்லா தான் இருக்கும். ஆமா, பாலம்பூரியா உனக்கு அவ்வளோ பிடிக்குது. ஒரிஜினலாப்பா உனக்கு கேரளால வாங்கி தரப்பா. இதெல்லாம் ஒன்னே இல்லை. வாங்கணுமே நம்ம வாங்கல. லாஸ்ட் டைம் நம்ம இதுக்கு போனோமே
ஏய் எங்க போனோம் லாஸ்ட் டைம்? கேரளாக்கு எங்க போனோமே? வர்க்காலால வாங்கி சாப்பிட்டு தானே பூரா அததான் பழிக்கா. பாலம்புரிக்கு ஆலம்புரிங்களா? அலப்புலான்றது ஒரு ஊரு. ஆலப்புலா எத்தனை பேர் வாங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நம்ம டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக டின்னர் முடிச்சிட்டோம். 7-7:30 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு சரியான ஃபன்னாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலி சரியான காமெடினா அந்த மாதிரி காமெடி பண்ணின்னு கலாச்சின்னு ஜாலியாக இருந்தோம். ஸோ வந்து மோனாவும் அந்த டைமுக்குள்ளே சாப்பிட வச்சுட்டு இப்போ கூப்பிட்டு வந்துட்டேன். மேலே இப்போ படுத்துனுக்குறீங்க. ஸோ இப்போ என்ன டைம்னா இப்போ 8 o'clock ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 hour இருக்குது. 8 o'clock இப்போது இன்னும் 1 hour இருக்குது எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இங்கே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஆஃப் கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம உள்ளே தான் இருப்போம். ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடாதா, எந்த ஒரு சொட்டு லைட்டு கூட உள்ளக்கூடாதா. அது ஓகே, மோனா ப்ரெக்னென்ட்டு அது உள்ளே இருந்தால் பரவாயில்ல. இப்போ அது கூட சேர்த்து என்னையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. நானும் வந்து மோனா கூட இருக்கணுமா? சரி ஓகே, பாவம் அது என்ன போகணும் வண்டியா, நம்ம தானே பார்த்துக்கணும். எவ்வளோ 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இது தூங்காது. சில பேர்னா தூங்கிடுவாங்க கண்ணு முடிக்கின்னு சாப்பிட்டு 9 மணி படுத்துட்டா தூங்கினா. நம்ம ஆள் அப்படி இல்லை, தூங்குறதே 1 மணி 2 மணி ஆகிடும். அதனால எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து வாய் ஓப்பன் பண்ணால் பேசினே இருப்போம், பல பேசின்னு இருப்போம். அதனால நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெரியவங்க சஜஸ்ட் பண்ண விஷயம், பண்ணி தான் ஆகணும். நல்லதோ கெட்டதோ என்ன சொல்கிறாங்கோ அது கேட்டு நம்ம வந்து பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. எதுவாக இருந்தாலும் அப்புறமா ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம பேஜ் லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.